வலிமையான கிரகம்னு பெயர் கொண்ட செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, இவங்கள சுத்தி சூழ்ச்சி வலை கண்டிப்பா இருக்கும். உங்கள பார்த்தாலே மத்தவங்களுக்கு வயித்தெரிச்சலா இருக்கும். நெறைய பகையாளிகளை வச்சிருப்பீங்க. உங்கள வீழ்த்தறதுக்குன்னே ஒரு கூட்டம் செம்மையா வேலை பார்த்துட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் எல்லாருமே தப்பு தான் சொல்லுவாங்க. சில கட்டத்துல, ஆமா நான் அப்படிதான் அப்படின்னு ஒதுங்கவும் நான் ஆரம்பிச்சுட்டோம். இன்னும் சில நேரங்கள்ல எல்லார்கிட்டயுமே கோபமா பேச ஆரம்பிச்சுட்டோம். இப்ப யார பார்த்தாலும், ஆமா, அப்படிதான் அப்படிங்கிற மாரி மாறிட்டோம். ஏன்னா, நம்ம இப்படி இல்லவே இல்ல. நம்ம நல்லபடியா இருந்தாலும் நமக்கு அடையாளப்படுத்தப்பட விஷயம் இப்படிதான் பண்றாங்க. அவன் கெட்டவன்பா, அவ கெட்டவப்பா. அவ வெடுக்கெடுக்குன்னு பேசுவா. அவ புரிஞ்சுக்காம பேசுவா. அவளுக்கு எதுவுமே புரியாது. அவனுக்கு எதுவுமே புரியாது. இப்படிதான் நம்மள வந்து மத்தவங்க அடையாளப்படுத்தி வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றீங்க, அத நான் செஞ்சு காட்டுனா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் அப்படிங்கிற மாரி நம்ம மாறிட்டோம். இப்ப அப்படிதான் அப்படிங்கிற மாரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. யாரும் எனக்கு வந்து நம்ப வேணாம். யாரும் எனக்கு உதவி செய்ய வேணாம். யாரும் என்ன ஏத்துக்க வேணாம். இப்படி ஒரு மாரி கடுமையான ஒரு கரடுமுரடான போர்வைய நம்ம போத்திக்க ஆரம்பிச்சுட்டோம். வெளிய பார்த்தா ரொம்ப கரடுமுரடான ஆளா தான் நம்ம விருச்சிக ராசி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையான மனசுக்கு நம்ம சொந்தக்காரங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். என்னால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. இத மட்டும் அழுத்தம் திருத்தம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கோம். சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம் தொடங்கி அவ்வளவுதான் வருஷம் முடிய போகுது. ஆனா இப்பதான் தொடங்குன மாரி இருக்கு. சொல்லப்போனா வருஷத்துடைய ஆரம்பத்துலருந்து இந்த அக்டோபர் மாதம் முடிவு வரைக்குமே, நம்ம படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல, அசிங்கம் இல்ல. ஒட்டுமொத்த நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம யார்கிட்டயும் வந்து நமக்கு அன்பும் இல்ல, பாசமும் இல்ல. எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்ற மாரி தனிமைப்பட்டு நிக்கிறோம். ஆனா உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த பதிவு எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன் இதுநாள் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்க? இப்ப ஏன் இந்த மாரி வாழ்க்கை இருக்கு? இனி வரக்கூடிய 60 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய பதிவா இருக்கும். உங்களுக்கு தெளிவு தரக்கூடிய பதிவா இருக்க போகுது. பொதுவா விருச்சிக ராசி அப்படின்னாக்க, நாங்க ஜாதக ரீதியா தானே சொல்லுவோம். இது ஒரு ஜாதகமே கிடையாது. இது ஒரு ராசி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, இவங்க ஒரு உன்னதமான உயிர். ஒரு மாற்றம். ஒரு மறுபிறவின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல இவங்க இருளில் இருந்தாலும், மத்தவங்க சூழ்ச்சி பண்ணி இவங்கள வந்து கஷ்டத்துல தள்ளினாலும், இருண்ட இடத்துல கூட வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். செவ்வாய் யாரு? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்ட்ரோவே அதுதான். வலிமையான கிரகம்னு சொல்லிட்டேன். சனி பகவானாவது, ராகு பகவானாவது, கேது பகவானாவது, செவ்வாய் பகவானுடைய அடி தெரியுமா? அப்படிதான். சும்மா ரொம்ப வீரியம். அடிச்சு துவச்சு காய போட்டுடும். சோ இவங்கள அதிபதியா கொண்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு போராட்ட குணம் இருக்கும். எந்த அளவுக்கு இவங்க தைரியசாலியா இருப்பாங்க. கொஞ்சம் பம்புற மாரி தான் இருக்கும். ஆனா பகன காட்டிட்டா ஒருத்தன் முன்னாடி நிக்க முடியாது. அது ஆணா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வீட்ல இருக்கீங்க அப்டின்னா, அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் இவங்க தான் வந்து இருப்பாங்க. பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு தப்பு தண்டாவுக்குலாம் போக மாட்டாங்க. நியாயம்னா நியாயம், தர்மம்னா தர்மம். நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் நிப்பாங்க. தன் வீட்டாளே தப்பு பண்ணியிருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. இவங்க என்ன நேரத்துலயும் சரி, தப்பு பண்ண மாட்டாங்க. தெரியாம தப்பு பண்ணியிருந்தா, அது குழந்தையாவே இருந்தாலும் சரி, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டாங்க. சோ இப்படிப்பட்ட வெட்டு ஒண்ணு துண்டு 2ன்னு பேசக்கூடிய உன்னதமான படைப்பு இந்த விருச்சிக ராசி. சோ உங்கள பொறுத்தவரைக்கும், இப்ப கிரகநிலை சாதகமா மாறுதுப்பா. அதனால நீ நல்லா இருக்க போறன்னு நான் வாக்கு சொல்றேன். குறிப்பா, உனக்கான இடத்த, உனக்கான ராஜ்யத்த நீங்களே உருவாக்கிடுவீங்க. ஆனா கடந்த சில மாதங்களா, நம்ம என்ன நெனச்சாலும் சரி, என்ன திட்டம் போட்டாலும் சரி, என்ன முயற்சி பண்ணாலும் சரி, எதுவுமே சிறப்பா நடக்கல. ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு வாழ்க்கையே. சோ இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு, இந்த 60 நாட்கள் மாற்றத்தை தரக்கூடிய நாட்களா வருது. கிரகங்கள்ல 4 கிரகங்கள் உங்கள தூக்கி பிடிக்குது. யாரு? சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான். இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய சோதனைகளை மறைத்து, ஒளிச்சு கட்டி, உங்களுடைய உயர்த்த ரெடியா நிக்கிறாங்க. சோ கிரக நிலைய பொறுத்தவரைக்கும் செவ்வாய் உங்களுடைய அதிபதி. இப்போ உங்க முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய நேரம். குரு ஆதரவா இருந்தாலும், சில தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாரு. ஆனா, உங்க மனசு வலிமையா இருந்துட்டா, குரு வந்து பக்கபலமா வந்துருவாரு. நீ முயற்சி பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கான ஒரே டார்கெட். சனி பகவான பொறுத்தவரைக்கும் உழைப்பை சோதிப்பார். ஆனா, அதற்கான பலன உங்ககிட்ட சேர்த்து கொடுத்துருவாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? திட்டமிட்டு செயல்படுங்க. அடுத்து ராகு. நம்மால விருச்சிக ராசிக்காரங்களே, நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு தெரியல. எல்லாரும் நண்பர்கள், எல்லாரும் சொந்தக்காரங்க, எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நமக்கானவங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் இல்லையா? உண்மையான நண்பர்கள் யாரு? முகமூடி போட்டுக்கிட்டு உன்ன
அழிக்கிறதுக்காக வந்திருக்கூடியவங்க யாரு? நல்லவங்க யாரு? கெட்டவங்க யாருங்கிறது எல்லாத்தையும் அக்கு வேற, ஆணி வேற உங்களுக்கு தெரியப்படுத்திருவார். இத வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புல ராகு பகவான் உங்களுக்கு சோதனைகள கொடுப்பார். இந்த கிரகங்கள் சேர்ந்து உங்க வாழ்க்கைய மாத்தப் போகுது. சொல்லப்போனா அந்த நேரம், காலமெல்லாம் அந்த 60 நாட்கள் உங்களுக்கே அடையாளப்படுத்தப் போகுது. நீ யாரு? என்ன? உன்னால என்ன முடியும்? ஏன் இதுநாள் வரைக்கும் நீ இப்படி கஷ்டப்படுற? இனியாவது அந்த கஷ்டம் மாத்திக்க முடியுமா? நீ நல்லா இருப்பியா? உனக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் எதிர்காலத்த உன் கையில கொடுக்க போகுது. இந்த பதிவு அதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான். இப்போ இந்த 60 நாட்கள்ல மனசளவுல சோதனை இருக்கும். ஆனா வெளியில வெற்றிகள் தொடரும். அதாவது இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உள்ளுக்குள்ள பயங்கர போராட்ட நிலை. வெளியில ஆனா பார்க்கிறவனுக்கு எப்படி தோணுச்சு? அவனுக்கு என்னப்பா குறை? ஜம்முன்னு இருக்கா. அவளுக்கு என்ன குறை? ஜாலியா இருக்கா. சொத்து பத்தெல்லாம் ஏகராளம். நகை நட்டுலாம் வாங்கி வாங்கி குவிக்கிறாப்பா. சொத்து சொத்தா வாங்குறாப்பா. இப்படி மத்தவங்க பேசியிருப்பாங்க. பகட்டு வாழ்க்கை வெளியில இருந்திருக்கும். இனி அந்த பகட்டு வாழ்க்கை உண்மையாகும். ஆனா கொஞ்சம் மனசளவுல கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? சிலர் வந்து எதிர்பாராத வார்த்தைகள் பேசுவாங்க. உன் மனச வந்து நோக்கடிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? மனசு ஏன் கஷ்டப்படுது? நல்லா இருப்ப. நீ நல்லா இருக்கிறத பார்த்தா வயிறு எரியும் மத்தவங்களுக்கு. பொறாமைப்படுவாங்க. சோ, அதனால உன்ன வந்து என்ன பண்ண முடியும்? உன்னுடைய வளர்ச்சிய வந்து தடுக்க முடியல. அதனால உன் மனச காயப்படுத்த ரெடியா நிக்கிறாங்க. சிலர் வந்து உங்கள காயப்படுத்துற மாரி செயல்படுவாங்க. உன்ன கீழ தள்ளி விடுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. ஆனா, இங்க தான் நீங்க வந்து கட்டாயமா அந்த மாற்றத்த வந்து ஏத்துக்கிட்டு, அதுக்கு தகுந்தாற் போல உங்கள கட்டமைச்சுக்கணும். நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு தெய்வங்கள் காட்டிக் குடுத்துரும். அவங்கள கிட்ட வைக்கிறதா, இல்ல தூர தள்ளுறதாங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். இல்ல பரவாயில்லன்னு நெனச்சனாக்க, உனக்கு நீயே தலைக்கு கல்ல கட்டிக்கிட்ட கணக்கு தான். நீயே போய் கிணத்துல குதிச்சிரு. அப்படிதான். வெளியில வந்து புதிய சிந்தனைகள் வரும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி மாற்றம், புதிய ஆஃபர்ஸ் வரும். இப்ப வேலை செய்ற கம்பெனிலருந்து பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாக்க பதவி உயர்வு நிச்சயம். உங்களோட மேலதிகாரிலாம் உங்களுக்கு விருப்பம் போல நடந்துப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்க அன்பாவும், ஆதரவா இருப்பாங்க. கல்வியில உங்களுடைய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும், முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும். இங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஆலோசனை என்ன தெரியுமா? புதுசா வேலையாகட்டும், பிசினஸா இருக்கட்டும். இதெல்லாம் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாலும் சரி, ஏதாவது புதுசா செய்றீங்கனாலும் சரி, யாரையுமே நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன வேலை செஞ்சாலும் அது 1க்கு 10 முறை சோதனை பண்ணிக்கோ. சரிங்களா? அதுவும் ஒப்பந்தங்கள்லாம் வந்து படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும். யார் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நண்பன், தெரிஞ்சவன், இல்ல கூட பொறந்தவங்க அதெல்லாம் வேண்டாம். வேலை வேற, தொழில் வேற, அன்பு வேற, பாசம் வேற. அது கொஞ்சம் முக்கியமா இருக்கணும். உண்மையானவங்கள மட்டும் நம்புங்க. உண்மை இல்லன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அங்க யாரையும் நம்ப வேண்டாம். தூக்கி எறிஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இதோட உங்க வாழ்க்கை வந்து புதிய திசையில மாறப்போகுது. உழைப்பினுடைய பலன இப்ப அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துல மனம் மகிழ்ச்சி அடையும். பழைய கடன்களை இப்போ வந்து சுத்தமா அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். காதல் வாழ்க்கையில் இருந்த பழைய தகராறு முடிவுக்கு வருது. காதல் வந்து கல்யாணத்துக்கு முடிவாகும். நீங்க கீழ விழுந்த இடத்திலேயே எழுந்து உசந்து நிக்க போறீங்க. உங்கள பார்த்து சிரிச்சவங்கலாம் கை கட்டி வாய் பொத்தி நிப்பான். உனக்கு வழி விட்டு நிப்பான். அண்ணாந்து பார்ப்பான். அவங்களால வந்து இப்ப எதுவுமே பண்ண முடியாது. உங்க எதிரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருடனுக்கு தேள் கொட்டுன மாரி முழிப்பாங்க. "என்னடா இது? இவனா? இப்படியா? இவளா? இப்படியா?" அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு விருச்சிக ராசி உயரக்கூடிய காலம். அதேபோல பணம், பொருளாதாரம். திடீர் வருமானம் வரும். ஆனா அத வந்து நீங்க சேமிக்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு விருச்சிக ராசி கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? பணத்த கையாள கத்துக்கணும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு. கையில பணம் இருக்கா? சொத்து வாங்கி போட்டுடு. நகை நட்டு வாங்கி போடு. அதேபோல பழைய முதலீடு கூட இப்ப உங்களுக்கு பலன கொடுக்கும். எப்பயோ முதலீடு பண்ணி வச்சிருப்பீங்க. சரியான லாபம் இல்லன்னு விட்டு வச்சிருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கும். பெண்களுக்கு புதிய பொருளாதார சுயநிலை வருது. அதாவது சொந்தமா தொழில் செய்றது, நீங்க வேலைக்கு போறது, உங்க கை வந்துட்டு உயர போகுது. குடும்பத்திலயும் சரி, தொழில்லயும் சரி, உத்தியோகத்திலயும் சரி. பெண்களுக்குள்ள சிறப்பான காலகட்டம் இது. உங்களுக்கான ஆலோசனை பணத்துக்கும், பொருளாதாரத்துக்கும் என்ன தெரியுமா சொல்றேன்? சனி கிரகத்த வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமைகள்ல அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 9 எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடு செய்யும். இல்லாத ஏழை எளிய மக்கள், குறிப்பா துப்புரவு தொழிலாளர்களுக்கு செருப்பு வாங்கி குடுங்க, குடை வாங்கி குடுங்க, துணிமணி வாங்கி குடுங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகள பண்ணி பாருங்க. சிறப்பான மாற்றத்த அனுபவிக்க முடியும். குறிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காலங்க. சனி பகவானுடைய கோவம் தணிஞ்சிட்டா போதும். விருச்சிக ராசியுடைய வளர்ச்சிய வந்து யாராலயும் தடுக்க முடியாது. அதேபோல காதல் மற்றும் குடும்பங்க. காதல் உறவுல தெளிவு வரும். சொல்லப்போனா காதல் உறவுல மனக்கசப்பு இருந்தா கூட இப்போ வந்து உங்களுக்கு நடுவுல எதுவுமே இருக்காது. அன்பும், பாசம் மட்டும் தான் இருக்கும். அந்த காதல் உறவு இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணத்துக்கு கூட முடிவாகும். பழைய சின்ன சின்ன மனஸ்தாபம் இப்ப நீங்க திருமண யோசனை வந்துச்சுன்னா தாமதிக்காதீங்க. அது நல்லதா முடியும்.
தள்ளி போடலான்ற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. வாய்ப்ப தவற விட்டுறாதீங்க. குடும்பத்துல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த காதலும் குடும்பமும் சிறப்பா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. தினமும் சிவபெருமான நினைச்சு ஓம் மகேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை 21 முறை ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கோங்க வீட்ல. இல்ல கோயிலுக்கு போக முடிஞ்சா கூட போங்க. இது வந்து உங்களுக்கு மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும். அதே போல ஆரோக்கியம். ரத்த அழுத்தம், தலைவலி இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. தினமும் காலையில தண்ணீர்ல பாதம் நனைத்து சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்க. அதே போல சூரிய பகவானுக்குமே தண்ணீர் படைத்து வழிபாடு செய்யறது சிறப்பு. ஒரு 12 நிமிஷம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக டைம் ஒதுக்குங்க. உங்களுடைய மனசு தெளிவு பெறும். மனசு தாங்க முக்கியம். விருச்சிக ராசி மனச கட்டுக்குள்ள வச்சுக்கணும். சோ ஒட்டுமொத்த விருச்சிக ராசி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? நமக்கு இந்த 60 நாள்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்க போகுது. காலம் மாறுது. நமக்கான ஒரு நல்ல காலம் தொடக்குங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதா நடக்குங்கிற மனநிலை இருக்கணும். அது ஏன் அப்படி? இது ஏன் அப்படி? நெகட்டிவா விருச்சிக ராசி திங்க் பண்ணவே கூடாது. அந்த அந்த நெகட்டிவ்னஸ் மட்டும் தான் நம்மளால முடியாதுன்ற நெனப்பு மட்டும் தான் ஏன் நடந்துச்சு? இந்த தேவையில்லாத சிந்தனைகள். அடுத்தவன் என்ன பண்றான்? ஏன் அடுத்தவன் நல்லா இருக்கான்? ஏன் நான் நல்லா இல்ல? இந்த மாரி கம்பேரிசனும் வந்துட்டு விருச்சிக ராசி விட்டுடணும். இத மட்டும் செஞ்சுட்டா விருச்சிகம் வெற்றி உறுதி. அதே போல இந்த 60 நாட்கள்ல கடவுள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பை சேர்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு சிறப்பை சேர்ப்பாங்க. அந்த சிறப்பை ஏத்துக்கிறது தான் உங்களுடைய கையில இருக்கு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. விருச்சிக ராசி ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க, கூலி வேலை செஞ்சீங்களா? இல்ல பெரிய பெரிய பிசினஸ் பண்றீங்களா? அரசாங்க வேலையில இருக்கியா? அரசியல்ல இருக்கியா? தனியார் வேலையில இருக்கியா? இல்ல சொந்தமா தொழில் செய்றியா? என்ன தொழில் வேணா இருக்கட்டுங்க. எந்த துறை சார்ந்தவங்களா இருங்க. வழக்கறிஞரா இருங்க, ஜட்ஜா இருங்க, டாக்டரா இருங்க, ஐடில இருங்க, வெளிநாட்டுல வேலை பாருங்க. எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை இந்த 60 நாள் உனக்கு வெளிச்சத்த கொடுக்கும். புரியுதா? இது நாள் வரைக்கும் இருண்டு போன வாழ்க்கைன்னு சொன்னேன். எல்லாரும் ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னேன். எல்லாருமே வந்து உன்கிட்ட பொய்யா இருக்காங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. சோ கடவுள்கிட்ட என்னென்னலாம் சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்களோ, அது எல்லாமே சிறப்பா மாறப்போகுது. ஆனா அத ஏத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன் அப்டின்னீங்கனாக்க ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? விருச்சிக ராசி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோ. யாரையும் நம்பிடாத. பண விஷயத்துல கராரா இரு. என்ன செய்தாலும் சரி, கீழயே விழுகுறதா நீ முடிவு பண்ணதா இருக்கணும். இத நான் எப்பவுமே சொல்லுவேன். இன்னைக்கு அதான் சொல்றேன். சரிங்களா? வாய்ப்பு இல்ல. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா நான் வந்து சக்சஸ் ஆயிருப்பேன். இது சொன்னீங்கல்ல. வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சா இன்னைக்கு வந்து நான் நல்லா இருந்திருப்பேன். சொன்னீங்கல்ல. பணவரவு சரியா இல்ல. சொன்னீங்கல்ல. பணம் வரும். வேலை கிடைக்கும். நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல பதவி கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்கு. அரசியல் இருக்கியா? மேலிடம் உனக்கான ஒரு நல்ல பொசிஷன குடுப்பாங்க. மேலிடம் நீ சொல்றத கேட்கும். உங்களுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு பெருகும். இன்னும் என்னென்ன சந்தேகம் இருக்கோ கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்றேன். ஆனா ஒட்டு மொத்தமா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு, உங்களுக்கு தெய்வத்துக்கிட்ட என்னென்ன சரி பண்ணி குடுத்தா நான் நல்லா இருப்பேன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ, கடவுள்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சீங்களோ, அது எல்லாமே இப்ப நடக்கூடிய காலம். புரியுதுமா? இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் மற்றும் பரிகாரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில். சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய பரிகாரத்திற்கு மிகச்சிறந்த இடம். அங்க தீபம் ஏத்தி அருணாச்சலேஸ்வரரை சிவபெருமானை 11 முறை வலம் வந்து ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. மா திருவண்ணாமலைமா 11 வாட்டி நான் எங்க சுத்தி வரேன். பிரகாரத்த சுத்தி வந்தா போதுங்க. கோயிலுக்கு உள்ள இருக்கு இல்லைங்களா? அங்க சுத்துங்க போதும். மனசோர்வு, தடைகள் அனைத்தும் கரைந்து போகும். உங்களுடைய கஷ்டங்கள் எப்படி கரைந்து போகும் தெரியுமா? உப்புக்கல்ல தண்ணீல கரைச்சா எப்படி இருக்கும்? அது போல கரைந்து போகும். அடுத்ததா அதிர்ஷ்டம் தரக்கூடிய திருக்கோவில். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். உழைப்புக்கு உண்டான பலன். தன்னம்பிக்கை அதிகமாகும். இது ஏன் நான் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. உழைப்புக்கு உண்டான பலன விருச்சிக ராசி இது நாள் வரைக்கும் அனுபவிச்சது சரித்திரமே கிடையாது. உன் உழைப்புக்கான பலன மத்தவன் தூக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருப்பான். நீ உழைச்சிருப்ப, அங்க பேரும் புகழும் வேற ஒருத்தனுக்கு இருக்கும். நீ உழைச்சிருப்ப, 1000 வர வேண்டிய வருமானத்துல அங்க வந்து 10 பைசா கூட வந்திருக்காது. வீணா உழைச்ச மாரி, விரயமா உழைச்ச மாரி இருந்திருக்கும். இப்போ உழைப்புக்கு உண்டான உயர்வு, உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம், உழைப்புக்கு உண்டான பலன், உழைப்புக்கு உண்டான பணம் கண்டிப்பா கிடைக்கும். அதே போல எதையும் செய்யறதுக்கு துணிச்சல் வரதில்ல. மனுஷங்கள பார்த்து பயம் இல்ல. அத முன்ன நின்னு செய்யறதுக்கு கொஞ்சம் பயம், தயக்கம். ஆனா நம்மளுடைய பிறவி குணம் என்ன? விருச்சிக ராசி செவ்வாய் பகவான் அதிபதி கொண்ட உங்களுக்கு என்ன? முரட்டு குணம். எதையும் முன்னின்னு செய்யக்கூடிய துணிச்சல். ஆனா ஏன் செய்ய முடியல? கால நேரம் சரியில்ல. கிரக நிலை சரியில்ல.
ஆனா, இப்ப எல்லாமே சிறப்பா இருக்கு. சோ தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. துணிச்சலா முடிவெடுப்பீங்க. உங்கள பார்த்தா மத்தவன் பயப்படுவான். இது நாள் வரைக்கும் தலையில கொட்டிட்டு இருந்தவன்லாம் இப்ப கைய தூக்கவே பயப்படுவான். சொடக்கு போட்டா அவனுடைய பார்வை பட்டா அந்த இடத்துல ஓடி ஒளிஞ்சிருவான். அப்படி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விருச்சிக ராசி மாறப்போகுது. குறிப்பா நீங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயில நீங்க எப்ப வழிபாடு செய்யணும் தெரியுமா? செவ்வாய்க்கிழமையில சிவப்பு நிற உடை அணிந்து, சிவப்பு நிற மலர்கள், செவ்வரளி இந்த மலர கொண்டு போயிட்டு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி, அவருடைய பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. இதோட முக்கிய பரிகாரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமையில கருப்பு வண்ண உடை அணியுங்க. அதேபோல கருப்பு உளுந்து தானம் கொடுங்க. சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அவருக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமையில பச்சை நிற ஆடை அணிந்து விஷ்ணு சன்னதியில தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க. இது 2ம் முக்கியமான பரிகாரம். இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு, கருப்பு, பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 8, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தெற்கு மற்றும் கிழக்கு. இப்போ இந்த நிறங்கள், இந்த எண்கள், இந்த திசைகள் இது எல்லாமே விருச்சிக ராசிக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய ஒன்று. அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவ விஷயங்கள். இறுதியா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? விருச்சிக ராசிக்காரங்க. நீ ஒரு முறை விழுந்தனா மறுபடியும் மறுபடியும் எழுந்து நிக்கக்கூடிய ஜாதி. உங்கள யாராலயும் நீ தடுக்க முடியாது. சனி உன்னுடைய உழைப்ப ஆசீர்வாதம் பண்றாரு. செவ்வா உன்னுடைய உழைப்புக்கும், உன்னுடைய தைரியத்துக்கும் ஒரு தீப்பொறி மாரி வேலை பார்க்க போறாரு. குரு உன்னுடைய பாதையை ஒளிர செய்றாரு. அதாவது குரு பகவான் என்ன பண்றாரு? நீ போகக்கூடிய பாதைய வெளிச்சமா வைக்கிறாரு. உன்னுடைய அதிபதி செவ்வா என்ன பண்றாரு? நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும், நீ எண்ணத்துக்கும் ஒரு தீப்பொறி மாரி உன்னை வேகமா வேலை பார்க்க வைக்கிறார். அதுக்கு உண்டான பலனையும் வேகமா அடைய வைக்கிறார். சனி நீ உழைக்கிறியா? நீ கஷ்டப்படுறியா? நான் அதுக்கு உண்டான பலனை கொடுக்கிறேன். ஆசீர்வாதம் பண்றேன். நீ என்ன செய்தாலும் அது சிறப்பை பெறும் அப்படின்னு உன்னை ஆசீர்வதிக்கிறார். இதனால வரைக்கும் இவரால் தான் உனக்கு பெருத்த தொல்லை இருந்துச்சு. எங்க போனாலும் நமக்கு அந்த 7 அறை அப்படியே தான் இருந்துச்சு. எல்லாரும் நமக்கும் அதே 7 அறையா தான் செயல்பட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது. அந்த 7 அறை கொண்டவரே நமக்கு துணை. இனி எந்த 7 அறை வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். அப்போ விருச்சிக ராசி முடிவு பண்ணிட்டீங்களா? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நினைச்சது எல்லாமே நடக்கும். நம்மளே ஒரு தெய்வம் மாரி ஃபீல் பண்ணுவோம். என்னடா இது? நம்ம சொல்றதெல்லாம் பலிக்குது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. எங்க போனாலும் எல்லார்கிட்டயும் நமக்கு பாசம் கிடைக்குது, நேசம் கிடைக்குது. நம்மள எல்லாரும் மதிக்கிறாங்க. பேரும் புகழும் இப்படி மாறுதே! அப்பலாம் அப்படி நாய் மாரி உழைச்சேன். எனக்கு சரியான பலன் கிடைக்கல. இப்போ கொஞ்சமா உழைச்சாலும் நல்ல பலன் கிடைக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் அது எனக்கு வெற்றிய கொடுக்குது. இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட உங்களுக்கு, இப்போ எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிக்க போறீங்க. சோ இது உங்களுக்கு வெற்றியின் தொடக்கம்னு சொல்றேன். நீங்க அந்த வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரம் போல மின்ன போறீங்க. ஒரு நிலா, ஒரு சூரியன் போல இல்ல. ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள். இல்ல, இல்ல. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னக்கூடிய அளவுக்கு விருச்சிகம் வானத்துல மின்ன போகுது. அந்த இருண்டு போன வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கை இப்போ பிரகாசிக்க போகுது. ஓகேவா? சோதனைகள்ல இருந்து இப்ப சாதனைக்கும், இருளில் இருந்து இப்ப வெளிச்சத்துக்கும், இது உன்னுடைய ஜென்ம வெற்றிக்கான தொடக்கம். ஒரே ஒரு வார்த்தைய சொல்லிடுறேங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படிங்கிற ஒரு நிலைமைய இந்த 60 நாட்கள்ல நீங்க அனுபவிக்க போறீங்க. வெற்றி நிச்சயம். இதோட செவ்வாய் உங்களுக்கு அதிபதி. முருகப்பெருமானா கட்டாயம் மறந்துடாதீங்க. அனுதினமும் ஓம் சரவண பவ. இந்த மந்திரத்த 108 முறை சொல்லுங்க. எங்க இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருக்கட்டும். உங்க மனசுல முருகன நெனச்சுக்கிட்டே இருங்க. முருகா முருகான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. எல்லா விதங்கள்லயும் வெற்றி உண்டு. வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை இப்போ உங்க கையில இருக்க போகுது. நன்றிங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும்னு நெனச்சா, கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ. உங்களுக்கு குரு பகவான பிடிக்கும்னு நெனச்சா, ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேணும்னா, ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. இந்த 3 தெய்வனுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஏன் எழுதணும் அப்டின்னாக்கா, 3 கிரகங்களுடைய அனுகிரகம் இந்த நிமிஷத்துல உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. வாழ்த்துக்கள்ங்க. நீங்க அத வரவேற்கக்கூடிய வகையில தான் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுத சொல்லியிருக்கேன். நம்பிக்கை இருந்தா எழுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். தெய்வம் உங்களுக்கு துணை. குறிப்பா விருச்சிக ராசி இந்த 60 நாட்கள்ல கட்டாயம் குடும்பத்தோட ஒரு முறை ஒரு குலதெய்வத்த போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வத்தின் அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றிங்க.